பினாங்கு சுங்கை ஆரா தாமான் தூனாஸ் மூடா பகுதியில் உள்ள தங்கள் வீட்டில் 28 வயது மனைவி அவரது கணவரால் கழுத்தில் வெட்டப்பட்டு காயமடைந்தார். பிறகு அவரது தாயார் தலையிட்டு அவரை காப்பாற்றினார். இந்த சம்பவத்தில் 30 வயது கணவர் அதே கத்தியால் தனது கழுத்து கையை வெட்டி கொண்டதால் ஆபத்தான நிலையில் உள்ளார். காவல்துறையினரின் கூற்றுப்படி இந்த தம்பதியினர் பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மனைவி ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் கணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்றும் பினாங்கு தென்மேற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி சசாலி ஆடாம் தெரிவித்தார். 6 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. மேலும் இருவருமே ஆசிரியர்கள் ஆவர். அவர்களுக்கு இடையே எந்தவிதமான குடும்ப பிரச்சனையோ நிதி நெருக்கடியோ அல்லது உடல்நல பிரச்சனையோ இருந்ததாக தெரியவில்லை. எனவேதான் இந்த வழக்கு கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் பிரிவு 307 கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.